தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. ஸ்டாப்! இந்த தேவையான அளவு உப்பு என்னன்னு தெரியாததுனால தான் நாங்களே யூடியூப் சேனல் வரோம். சரி, தேவையான அளவு உப்புனா எவ்வளோன்னு பார்க்கலாமா? இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு போட்டோன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு போடலாம். இதே போல் நம்ம கிரேவி, சாம்பார் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே ராக் சால்ட்டாக இருந்தால் 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நார்மல் ஸ்பூனே போதும். என்னோட உப்பு ஜாடியில் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சில்வர் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னா, அதாவது பஜ்ஜி, வடை இதெல்லாம்னா நம்ம செய்ய போகிற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவு நம்ம செய்ய போகிறோன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுவே 4-5 பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் செஞ்சதை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அதில் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா திரும்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.